சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் தான் காட்டுறாங்க. தமிழ்கிட்ட வந்து ஜெயராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சிபி தம்பி வந்துட்டார் அப்படிங்கும்போது, சரிம்மா இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் கண்ணில் படாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லவும், ஜெயராணி சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிபி வராங்க. வந்ததுமே என்னத்தை எங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, அங்கே ஃபங்க்ஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னென்ன இங்கே இருக்கிறீங்க, தேன்மொழி வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் படிச்சுட்டு இருந்தா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் அங்கே போங்க, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜெயராணி சரி தம்பி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜெயராணி ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, சிபி தம்பி கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் வந்து கண்ணை பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தமிழ் வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை சிபி தம்பி என்னை பார்த்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம். சம்யுக்தா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே ரெண்டு பேரும் சூப்பராகவே நடிக்கிறீங்க. அப்போ ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது உனக்கு ரெண்டு அம்மாங்கிற மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிற, ஆனால் சிபிக்கு உன்னுடைய உண்மையான அம்மா யாருன்னு தெரியும், ஆனால் உன்னுடைய அம்மா தான் தன்னுடைய சொந்த அத்தைங்கிற விஷயம் தெரியாது. அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ நான் அதை தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க ஜெயராணியும் தமிழும் வந்து சம்யுக்தாட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளு, நீ எப்படி சொல்லிடாது அப்படிங்கும்போது, இப்படி தானே நானும் அன்னைக்கு உனக்கு கெஞ்சினேன், எனக்கு வந்து சிபி எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சினேன், என்னை எப்படிலாம் நீ கஷ்டப்படுத்தினேன், உன்னை விட்டுருவேனா என்ன, இப்பவுமே இப்போ நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ பிரகாஷ் பார்த்தோம்னா சம்யுக்தா தலையில் ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடவும் சம்யுக்தா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு வேறு வழி தெரியல, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து சிபிக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கணும்னா நான் பண்ணின காரியம் தான் சரி, சரி நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போங்க அப்படிங்கும்போது, இவளை இப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கும்போது இப்போ தேன்மொழி வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ நடந்த விஷயத்த சொல்லவும் அப்போ உடனே வந்து இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு தேன்மொழி, நீ ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இவ்வளோ ஒரு ரூமில் அடைச்சி போட்டுடலாம், நீ இவ கூட இருந்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தேன்மொழி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சம்யுக்தா ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவங்க பிரகாஷும் தேன்மொழி அடைச்சு வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கைகாலெல்லாம் கெட்டி வச்சிடவும் தேன்மொழி நீங்க இருந்துக்கு அப்படிங்கும்போது தேன்மொழி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது தேன்மொழியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து இவளுக்காக ஃபங்க்ஷனில் நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க வெளியே வராங்க. வரும்போது அவங்க சேதுவும் அது மாதிரி கேடியும் வராங்க. என்ன தேனி நீங்க நின்றுட்டு இருக்கிற, ஃபங்க்ஷன் அங்கே நடந்துகிட்டு இருக்குது, நீ என்ன அங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நீங்க போங்க நான் வார அப்படிங்கவும், என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யார்ட்டையாவது வந்து உனக்கு பழக்கம் இருக்குதா, ஃபோன் பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வான்னு சொல்லிட்டு தென்மொழியை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போகவும், இவ வேற ரூம்ல இருக்கிற எந்த விஷயம் தெரியாம இவங்க வேற என்ன கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வந்து சம்யுக்தா கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே அவங்க பாக்குறாங்க, அவங்க வாயெல்லாம் வந்து கெட்டி வச்சிருக்கு, காலு கையெல்லாம் வந்து கயிறு வச்சு கெட்டி வச்சிருக்கவும் அப்போ அதை வந்து அவுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்தில் கணேஷ் அவங்க வராங்க. வந்ததுமே ஒரு தம்மு கூட நம்மளால வந்து அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து கரெக்டாக அங்கே வந்து அவங்க யாரோ வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒன்று சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சம்யுக்தா என்னது இந்த ரூம்ல இருந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கணேஷ் வந்து அந்த ரூம் பக்கத்தில் போகும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா பிரகாஷ் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன மாப்பிள்ள இங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க, வாங்க அங்கே ஃபங்க்ஷன் நடக்க போது இங்கே வாங்க அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள அங்கே ஒரு ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏதாவது பூனையாக இருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சம்யுக்தா வந்து தன்னுடைய கால் கையெல்லாம் கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் கலட்டியிருந்தாங்க. கலட்டினதுக்கு அப்புறமா வந்து இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கும்போது சிபி வந்து கேட்குறாங்க, என்ன தமிழ் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ ஏதோ பதட்டமாகவே இருக்கிற, என்கிட்ட நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்லவும் மாட்டேங்கிற, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துருதில்ல, அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியே சமாளிச்சுட்டு இருக்கவும் அப்போ அங்கே வர்ஷினி வராங்க. வந்ததுமே சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி நம்ம அத்தை வந்திருக்கிறாங்க நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது இதை கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, அத்தை வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வா நான் உன்னை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ் வந்து அவங்க சொல்றாங்க, எங்க பாருங்க இப்போ ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்க போகுது, இந்த நேரத்தில் போய் நீங்க அவங்ககிட்ட பேச வேண்டாம், எப்படி அவங்க இங்கே தானே இருப்பாங்க, அப்புறமா போய் பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியை அவங்க வந்து எப்படியோ வந்து அவங்க போக வச்சிருந்தோமோ அப்போ வர்ஷினி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை வர்ஷினி ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாமே வந்து ஜானுமா தான் அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் நான் சிபி சாரை போக சொன்னேன், எப்படி இருந்தாலும் சரிதான் அவங்க இங்கே தானே ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினிட்டையும் எப்படியே சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்தது சம்யுக்தா வரவும் உடனே தமிழ் வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க. ஐயோ சம்யுக்தா வந்துட்டாள் அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை சொல்லிடுவேன்னு இன்னும் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிங்க, இப்பவுமே இப்போ நான் சிபி கிட்ட சொல்றேன் அப்படிங்கும் போது இப்போ ஜெயராணியும் வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீ தயவு செய்து நான் சொல்றது கேளு, உண்மையை சொல்லிடாது அப்படிங்கும் போது அப்போ பிரகாசம் வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் சிபி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க என்னாச்சு நீ எதுக்காக அங்கே வந்து அப்படின்னு சம்யுக்தாட்ட திட்டிட்டு இருக்கவும், நான் வந்தது இருக்கட்டும், இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, இவங்களாம் சேர்ந்து ஒன்று ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கவோ
கேட்கவும் உன்னுடைய சொந்த அத்தை யார் தெரியுமா அப்படிங்கும்போது யார் நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படிங்கும்போது இந்த நிற்கிறாங்களே தமிழோட அம்மா இவங்க தான் உன்னுடைய உண்மையான அத்தை அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற சமீபத்தை அப்படிங்கும்போது இந்த விஷயத்த நீயே அவகிட்ட கேளு அப்படிங்கவும் உடனே தமிழ்கிட்ட கேட்கும் போது தமிழும் வந்து ஆமாங்கிற மாதிரிக்கு வந்து அவங்க இருக்கவும் அப்போ ஜெயராணிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் என்னுடைய அத்தையான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஜெயராணியும் தம்பி நான் சொல்கிறது கேளுங்க, நான் தான் உன்னுடைய அத்தை அப்படிங்கும்போது உங்கள் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்து என்னுடைய அத்தையா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ஆக மொத்தத்தில் எங்களெல்லாம் நம்ப வச்சு நீங்களும் உங்கள் பொண்ணு ஏமாத்திருக்கிறீங்களா, நான் என்ன பண்ணுற போகிற பாருங்க அப்படிங்கும்போது இப்போ பிரகாஷ் வந்து தடுக்கிறாங்க. சிபி நான் சொல்கிறது கேளு, உங்கள் அத்தை மேலேயும் மாமா மேலேயும் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கும்போது என்னப்பா நீங்களே உங்களுக்கு உடந்தையா இருந்துட்டு இருக்கிறீங்களா, இதை நான் கொஞ்சமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து கோவத்தோட ரூமுக்கு போகவும் உடனே பார்த்தோம்னா அவங்க தமிழ்கிட்ட வந்து ஜெயராணி சொல்கிறாங்க எப்படியாவது போய் தம்பியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது தமிழ் உடனே அங்கே வராங்க. சிபி சார் நான் சொல்கிறது கேளுங்க, ஏமாத்துறதுக்காக நாங்கள் வரல அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவோட அந்த நிலைமைக்கு காரணமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். யாரை வந்து நான் என்னுடைய எதிரியாக நினச்சிட்டு இருந்தேனோ அவங்களுடைய பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நீ எங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற. இந்த விஷயம் மட்டும் ஜானுவுக்கும் அதுக்கப்புறமா மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா என்ன ஆகும் தெரியுமா, அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் குடும்பத்தையும் நீ ஏமாத்திருக்கிறல, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை பழி வாங்காமல் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் எல்லாருக்கிட்டே நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் பாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜெயராணியோட வீட்டுக்கு வரவும் அப்போ ஜெயராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் தம்பிக்கிட்ட நீ வந்து விவரமாக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது தமிழ் உடனே அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால ஜெயராணிக்கு பயம் கொடுத்துருது. தமிழ் நீ எல்லாத்துக்குமே நீ வந்து கலங்க மாட்டீங்க, எதுனாலும் சரிதான் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போ நீயே அழுதுகிட்டு இருக்கிறியம்மா, எனக்கு பயமா இருக்குது. சிபி தம்பி இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறாரா இல்லை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சமீபத்தான் அங்கே வராங்க. சிபி நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்னதான் என்னை வந்து திட்டி இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பிவிட்டிய, இப்போ தெரியுதா ஒருத்தி உன்னை நம்ப வச்சு உனக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறா. இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிபி வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சமீபத்தை வந்து சொல்றாங்க எங்க பாரு சிபி எனக்கு தெரியும் அவளை பற்றி, அவள் வந்து நல்லவளே கிடையாது, ஆனால் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஜானுமா பிடிவாதமா அவளையும் உன்னையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவள் என்னன்னா ஜானுமாவே வந்து அவள் ஏமாத்திருக்கிறா, இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஜானுமாவையும் அவன் நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணுனால இனிமேல் தான் என்னுடைய ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சமீயுதா கூட பழையபடி சிபி வந்து பழக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சமீயுதாவையும் சிபியும் வந்து சேர்த்து பார்த்ததுமே ஜானும் மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் வீட்டை விட்டு போனவளாச்சே, அதுவும் சிபியை வந்து கழுத்தை பிடிச்சலாம் வெளியே தள்ளுனா இப்போ என்னன்னா வந்து சமீயுதா கூட இவன் சேர்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து அமுதா கிட்ட சொல்லும் போது அப்போ அமுதாவும் சொல்கிறாங்க ஆமாங்க இந்த சிபியை புரிஞ்சிக்கவே முடியலை, அன்னைக்கு என்னன்னா சமீயுதாவை கழுத்தை பிடிச்சி இவன் தான் வந்து வெளியே தள்ளுனா அந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு இப்போ என்னன்னா வந்து அவ கூடயே கை கோத்துட்டு வந்துருக்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ ஜானுவும் மீனாவும் பார்க்குறாங்க. அப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி எதுக்காக இவளை வந்து நீ அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது இவன் இன்னும் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சமீயுதா பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ தமிழோட வாழ்க்கையில திரும்பவும் வந்துட்டாளா, இவளை நம்ம எப்படி வந்து சூழ்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு சிபி வச்சு நம்ம வந்து இவளை வீட்டை விட்டே அனுப்பணும், இவள் திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக சிபி வந்து திரும்பவும் சமீயுதாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.